goals of XML. ஸோ இப்போ இந்த XML வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும் அல்லது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், it should be straightforward over internet. Then it supports variety of applications compatible with SGML, easy to write program, number of optional features are minimum, document must be human readable and clear, it shall be prepared quickly, design of XML should be formal and concise, easy to create, tersenance is minimal importance. ஸோ இந்த 10 கோல்ஸையும் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஓவர் த இன்டர்நெட். The above line mention the meaning of directly to a web browser. XML content shall not publish into web without supporting technologies. So, first goal பாத்தீங்கன்னா XML straight forward இன்டர்நெட்ல இருக்கும். அததான் directly to a web browser அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் XML பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டிங் டெக்னாலஜிஸ் இல்லாம வெப் சர்வர்ல அவைலபிளா இருக்காது. அண்ட் தென் அது அவைலபிளா இல்லைன்னா நம்மளால பப்ளிஷும் பண்ண முடியாது. இஃப் I had loaded the data into XML and store it into the web, then I can access the document anytime that need. So, இப்ப எனக்கு ஒரு டேட்டாவை XML ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி அதை வெப்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்னா நான் எப்ப வேணாலும் அந்த டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். I don't need to depend any other service provider or third-party service to store my data if I use XML to store it. இப்போ ஒரு டேட்டாவை நான் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு XML மூலியமா நான் பண்ணிட்டேன்னா எனக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் தேர்ட் பார்ட்டிஸான வேற ஒரு சர்வீஸை நான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. XML ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் சப்போர்ட்டிங் த இன்டர்நெட் தட் ஆக்சஸ் டாக்குமெண்ட் அட் எனி டைம். ஸோ இப்போ வெப் பேஜ் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி XMLம் இன்டர்நெட்ல நம்ம டாக்குமெண்ட்டை எப்ப வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி சப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. XML content is already that much closer to being web and internet ready. So XML content பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மாதிரி ரெடி கண்டென்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் பேஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கான்சிக்வென்ட்லி டெவலப்மெண்ட் காஸ்ட் ஆர் ரெடியூஸ். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அடிஷ்னலி, because XML content is open, investment in internet based XML is preserved. ஸோ அதாவது எனக்கு ஒரு டேட்டாஸை நான் XML மூலியமா வெப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தென் நான் எப்பயாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்றப்ப அந்த டேட்டாஸை எடுத்து நான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரெடியூஸ் ஆகும். தென் செகண்ட் கோல் பாத்தீங்க அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இஃப் வி கிரியேட் அன் XML டாக்குமெண்ட் தென் இட் வில் சப்போர்ட்ஸ் டு ஆல் அப்ளிகேஷன்ஸ் டு ஆக்சஸ் டேட்டா இன்சைட் XML டாக்குமெண்ட். இப்போ நம்ம XML டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணி டேட்டாஸை எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள்,
if I create that sample document and I use data inside the document with application like editing software and programming software, then it will be easy and supports to application also. So இப்ப ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருக்க டேட்டாஸை நான் சம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமா நான் கேமராவை ஆக்சஸ் பண்ணணும்னாலும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா கேமரா ஆக்சஸ் பண்ணணும்னாலும் நான் XML டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல எப்போ எல்லாம் சிஸ்டம்ல இருந்து கேமரா ஆக்சஸ் கேக்குதோ அப்போ இந்த XML ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணாலும் அந்த கேமரா எனக்கு ஆக்சஸ் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் சப்போர்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். எந்த அப்ளிகேஷன் மூலியமாவும் நம்ம XML ஆக்சஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இஃப் I use same XML document with multiple OS system, then again it also support for all application with different platform. So இப்போ ஒரு OSல மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகுமானா இல்ல, நான் சேம் அதே XML டாக்குமெண்ட்டை நான் வேற ஒரு OSல கொண்டு போய் வச்சு சேம் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் மூலமா சிஸ்டமோட கேமராவை ஆக்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு XML டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணும்னாலும் அண்ட் எந்த OS வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். The document will parse the content inside the XML tag will be given that which application are accessing the document that very clear and exact data. So அந்த XML tagல இருக்க டேட்டாஸ் கரெக்டா பார்ஸ் பண்ணி நாம எந்த அப்ளிகேஷன்ல நாம அதை ஆக்சஸ் பண்றோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த டேட்டாஸ் கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். மேக் ஷுர் வைல் கிரியேட்டிங் டாக்குமெண்ட் கிரியேட்டிங் டேக்ஸ் ஆர் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலயமா ஒரு XML டாக்குமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ நாம XML டாக்குமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ற டேக் வந்து சிம்பிளா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். Compatible with SGML. SGML is historically significant for XML, but there is no more to SGML role than that. So அதாவது SGML தான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க, GML இருந்து SGML. தென் இதுக்கப்புறம் XML வந்ததுனால SGML வேற, அது SGML ஓட ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. XML is a subset of SGML. XML வந்து பாத்தீங்க அப்படின்னா SGML ஓட ஒரு subset. XML is clear that uses the markup technologies are here to stay. So XML என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, நாம SGML என்ன மார்க்அப் யூஸ் பண்ணுமோ சேம் அதே டெக்னாலஜிஸ் XML யூஸ் பண்றோம். SGML parsers are capable of reading and decoding valid XML files. So SGMLலையும் XMLலையும் ப்ராப்பரா பார்சரும் இருக்கு. தென் அதை ரீட் பண்றத டீகோடு நம்ம பண்ணி பார்க்கலாம். Being a subset, there would be no feature in XML that does not exist in SGML. So XML வந்து SGML ஓட சப்செட்டா இருக்கிறதுனால SGML ஓட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் XMLக்கு வரும். பட் XML ஓட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே SGMLக்கு வருமானா வராது. XML is cousin to HTML and new to SGML. ஸோ அதாவது XML பாத்தீங்க அப்படின்னா HTMLக்கு கசின்னு சொல்லுவாங்க, SGMLக்கு நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. It uses SGML principle. SGMLக்கு என்னென்ன பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து இருந்ததோ அது எல்லாமே XMLக்கு இருக்கும். SGML is used for marking up documents and have advantage of not depending on specific application. So SGML வந்து என்ன ஆகும் அப்படின்னா,
டாக்குமெண்ட்டை மார்க்அப் பண்ணிக்கலாம். அதாவது டாக்குமெண்ட்டை ஒரு ஃபார்மேட்டா நம்ம வந்து ரைட் பண்ணி அதை யூசர்ஸ்க்கு பாஸ் பண்ணிக்கலாம். தென் இது எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் HTML கிரியேட் பண்றதுக்கு, அதாவது HTML கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். தென் அந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸும் தேவையில்லை. Easy to write program. XML looks like plain text document, so it need only text processor. So XML பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்டா தான் இருக்கும். அதனால நமக்கு டெக்ஸ்ட் ப்ராசஸர் மட்டும் இருந்தா போதும். யூசிங் ஸ்பெஷல் எடிட்டர் ஃபார் கிரியேட்டிங் XML டாக்குமெண்ட் இஸ் நாட் நெசசரி. ஸோ XML டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் எடிட்டர் நான் வந்து யூஸ் பண்ணணுமானா தேவையில்லை. நம்ம நார்மல் எடிட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். Creation of XML tag is defined by user by their own wish. So நம்ம XML tag கிரியேட் பண்றது யூசரோட விஷ் தான். The well-structured concept in XML is allowed to writing program in XML makes easy. So XML-ஓட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு. ஒரு ப்ரோக்ராமை XML-ல வெல் ஸ்ட்ரக்சரா நாம டேட்டாஸை எழுதி அந்த டேட்டாஸை கரெக்டா பாஸ் பண்ணிடணும். The XML document is made up of entities. So XML document வந்து பாத்தீங்க அப்படின்னா entities மூலமா தான் மேட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. These entities are spread on various lines of document as you judge them necessary as we will learn. So entities பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்ல எல்லா லைன்ஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். தென் நம்ம அது எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் ஜட்ஜ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். The next, number of optional features are minimum. XML is not ISO standard, so it does not have protection and control. XML பாத்தீங்க அப்படின்னா ISO ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணது கிடையாது. அதனால இந்த XML-க்கு கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் XML அப்ளிகேஷன் இஸ் சேஃப் பிகாஸ் there is no risk in XML became obsolete. So XML-ல நாம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சேஃப். அதாவது XML அப்ளிகேஷன் மூலமா நாம ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா XML-ல எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. XML is designed for accomplish that add features to particular language without requiring any change in XML itself. So இப்ப ஒரு லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா XML என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா XML-ஓட ப்ரீவியஸா நாம வந்து அதாவது அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்ல ப்ரீவியஸா XML-க்கு என்ன கோட் நம்ம எழுதிருந்தோமோ அதே கோட நாம அப்டேட் பண்ண லாங்குவேஜ் ஃபியூச்சர்டு லாங்குவேஜ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன அப்படின்னா XML வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஷன்ல இருந்து அடுத்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுமோ ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து தேவையில்லை. XML is looks like a plain text, so there is no extra features are needed. So XML பாத்தீங்க அப்படின்னா ஒரு plain text மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எதுவும் தேவையில்லை. When some user or try to add new feature in XML, then it requires extension. இப்போ நாம வந்து XML ஏதாவது ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றோம். இந்த ஃபியூச்சர் நாம கிரியேட் பண்ண XML டாக்குமெண்ட்டுக்கு தான் வந்து ஆட் ஆகும். தென் இதுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நாம அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும். Document must be human readable and clear. To creating or viewing a XML document are able to read by human and machine. So நம்ம கிரியேட் பண்ற XML டாக்குமெண்ட் ஹியூமனும் மிஷினும் ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். To visible human after creating XML document, XML should be rendered, transform and segmented. So இப்போ நம்ம XML கிரியேட் பண்ணிட்டோம். அந்த XML யூசர்ஸ் பார்க்கும்போது
அது எப்படி வந்து பேக் எண்ட்ல வந்து காட்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து ரெண்டர் ஆகி தென் அந்த டாக்குமெண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தென் அந்த டாக்குமெண்ட் டேக் இருக்கும் இல்லையா, அந்த டேகை ஒன் பை ஒன்னா செக்மெண்டா பிரிச்சு தான் நமக்கு வந்து யூசர்ஸ்க்கு காட்டும். The skill set required for reading XML document is minimal and therefore less costly. இப்போ நாம XML கண்டென்ட்டை ரீட் பண்றதுக்கு ஏதாவது ஸ்கில் வேணுமா அப்படின்னா இதுக்காக யூஸ் பண்ற ஸ்கில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க டேட்டாவை எந்த டேக் மூலமா எப்படி வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்கில் மட்டும் இதுதான் நமக்கு போதும். When user create the XML document, then it should be simple and clear structure to understand by others. இப்போ ஒரு யூசர் XML டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை மற்ற யூசர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப கிளியரா இருக்கணும். It shall be prepared quickly. Creation of XML document is very fast because it was developed by W3C. அதாவது XML document create பண்ற ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும், ஏன்னா அது W3 வந்து டெவலப் பண்ணது. Disadvantage of XML is to take time for creating XML document. To overcome it, XML is developed. ஸோ எஸ்டிஎம்எலோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு டைம் ஆகும், அதை ஓவர் கம் பண்றது தான் XML வந்து டெவலப் பண்ணாங்க. இஃப் த யூசர் ஆர் ட்ரைஸ் டு கெட் த டேட்டா ஃப்ரம் வெப் பேஜ் தென் ரேதர் யூசிங் அதர் மெத்தட் ஆஃப் XML இஸ் கன்சியூம் லெஸ் டைம் டு கிரியேட். இப்போ யூசர் வந்து வெப் பேஜ்ல இருந்து ஏதாவது டேட்டாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா XML வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸை விட டைம் கம்மியா எடுக்கும் கிரியேட் பண்றதுக்கு. இட் மஸ்ட் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷார்ட் டைம் டு லேர்ன் அண்ட் கிரியேட் ஆர் ரீட் ஆர் ஓப்பன். அதாவது XML கிரியேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைம் எடுத்துக்கும், தென் அது லேர்ன் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக் நாலேஜ் இஸ் எனஃப் டு கிரியேட் அன் XML டாக்குமெண்ட் as possible. இப்போ ஒரு XML டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு XML பத்தி ஃபுல் டீடைலா தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. ஒரு பேசிக்கா டேக் எப்படி ஃபார்ம் பண்றது, டேட்டாஸ் எப்படி கொடுக்கறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தா போதும். Design of XML should be formal and concise. Designing of XML document is very simple. So XML document நம்ம டிசைன் பண்றது ரொம்ப சிம்பிள். The design as expressed in the specification has its own formal language. That language is same for all specification for XML family. இப்போ XML நம்ம டிசைன் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜ் தான் நமக்கு XMLோட ஃபேமிலியில எல்லாமே யூஸ் ஆகும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம XMLக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த லாங்குவேஜ் XMLோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும். The designing structure will formal for XML document. So designing structure எப்படி இருக்கணும்னா ஃபார்மலா இருக்கணும். The small organization are economically feasible while creating a XML document when it contains. So அதாவது இப்போ ஒரு XML டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஃபீஸபிளா இருக்கும், ஏன்னா அப்போ அவங்க ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாஸ்க்கு அவங்க அதிக அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. The first edition of XML document will release 29 pages, then second edition of has released 54 pages. அதாவது XMLோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத 29 பேஜஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. தென்
செகண்ட் எடிஷன்ல அதை 54 பேஜஸ்க்கு இன்னும் அதோட டிசைன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Easy to create. Creating of XML document is easy because we define the tag with own format and it's like a plain text. So XML document create பண்றது ரொம்ப simple and easy. ஏன்னா நாமளே நமக்கான tags choose பண்ணிக்கலாம் and then அதோட நம்ம டைப் பண்றது இன்டர்ஃபேஸ் எல்லாமே and then அதோட லுக்கிங் பாத்தீங்கன்னா plain text தான் இருக்கும். The structure of XML document is simple and can be easy to form document with well structure. Document ஓட structure வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா தான் இருக்கும். அதனால நாம ஒரு well structured document ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். We can use any text editor to create or open XML document. இப்போ ஒரு XML document நம்ம கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். XML is conceptually simple and easy to use and learn. XML ஓட கான்செப்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா இருக்கும், அதை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் and நம்ம லேர்னும் பண்ணிக்கலாம். This provides a software and a hardware independent way of storing data. So டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இதனுடைய சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் எல்லாமே இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். Tersenence is of minimal importance. The downside of tersenence in computer code is generally make the code unreadable except creation of user. அதாவது நாம வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு கோடு வந்து எழுதணும் அப்படின்னா அந்த கோடு வந்து யூசர்ஸ் அதாவது யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் ரீட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். தென் அது என்ன ஆகும் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகி அந்த கம்ப்யூட்டரோட லோ லெவல் லாங்குவேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அது மற்ற யூசர்ஸால ரீட் பண்ண முடியாது. The programming languages like HTML, JavaScript, etc. are hard, but XML is do not like that. அதாவது HTML, JavaScript இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹார்டா இருக்கும். பட் XML is not like that. ஏன்னா இப்போ நாம ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் டாக்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு யூசர்ஸ்க்கு காட்டுறப்ப அது ஃபார்மல் லாங்குவேஜ்ல காட்டும். பட் பேக் எண்ட்ல அது லோ லெவலுக்கு மாறி அதோட கோட்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். பட் XML அப்படி கிடையாது. நாம எப்படி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றோமோ அப்படியே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பார்ஸ் ஆகும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த டேக்ஸ் எல்லாமே அது வந்து அதனுடைய லாங்குவேஜுக்கு மாறிக்கும். The reusable XML content is not only of minimal importance, but it is unacceptable because it prevents the human legible and reasonably clear objective. So XML ஓட content பாத்தீங்க அப்படின்னா minimal importance. So இதுக்கான importance கம்மியா இருக்கும். ஏன்னா இதை கிரியேட் பண்றதுக்கு ஹார்டான ஒரு சாஃப்ட்வேர் தேவை அப்படிங்கிற நெசசரி இல்லை. தென் XML is easy to create and human readable format for all user. XML பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்றது ஈஸி. தென் இது எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் நம்ம XML கிரியேட் பண்ணதுக்கான கோல்ஸை பார்த்துட்டோம். ஸோ இது மூலியமா இந்த கோல்ஸ் எல்லாம் XML வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இதை கிரியேட் பண்ண லாங்குவேஜஸ் ஓனர் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க.